வணக்கம். உங்க போன்ல ஃபேஸ் அன்லாக் பண்றதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச படத்தை ரெக்கமெண்ட் பண்றது வரைக்கும் ஏஐ நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அது நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? கவலையே வேணாம். இன்னைக்கு நாம ஏஐனா என்ன, அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியற மாதிரி பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல பெரிய படத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ்க்கு போக போறோம். ஏஐனா என்னன்னு ஆரம்பிச்சு ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை எப்படி உருவாக்குறாங்கங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்மளோட டாபிக் ஏஐய ஒரு ரஷ்யன் டால் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். வெளியே பார்க்க ஒரு பெரிய பொம்மை, ஆனா அதை திறந்தா உள்ள ஒரு குட்டி பொம்மை, அது திறந்தா அதுக்குள்ள இன்னொன்னுன்னு போயிட்டே இருக்கும். வாங்க முதல்ல அந்த பெரிய பொம்மையை திறந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த பெரிய பொம்மை இருக்குல்ல, அதுதாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சுருக்கமா ஏஐ. மனுஷங்கள மாதிரி மெஷினும் யோசிக்கணும், வேலை செய்யணும்னு ஒரு பெரிய ஐடியா இது. செஸ் விளையாடுற கம்ப்யூட்டர்ல இருந்து தானா ஓடுற கார் வரைக்கும் எல்லாமே இந்த ஏஐங்கிற பெரிய கொடைக்கு கீழே தான் வரும். இப்போ அந்த பொம்மைய திறந்தா உள்ள இருக்கிற அடுத்த லேயர் தான் மஷின் லேர்னிங், அதாவது எம்எல். சொல்லப்போனா இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஏஐயோட இதயமே. ஒரு குழந்தைக்கு இது பூனை, இது நாய்ன்னு 100 போட்டோவை காட்டி சொல்லிக் கொடுக்கற மாதிரி நாம மஷீனுக்கு ரூல்ஸையே சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலா ஆயிரக்கணக்கான டேட்டாவை கொடுத்து நீயே கத்துக்கோன்னு சொல்லிடுவோம். இன்னும் ஆழமா போனோம்னா அடுத்த குட்டி பொம்மை, அதுதான் டீப் லேர்னிங். இது மெஷின் லேர்னிங்கோட ஒரு சூப்பர் பவர் வெர்ஷன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மூளையில நியூரான்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி பல அடுக்குகள்ல இருக்கிற நெட்வொர்க்ஸை வச்சு ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்த கூட இது புரிஞ்சுக்கும். உங்க குரலை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, போட்டோஸ்ல இருக்கிறத சொல்றது, இதெல்லாம் டீப் லேர்னிங் பண்ற வேலை. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். ஜெனரல் ஏஐக்கும் ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் என்ன வித்தியாசம்? ஜெனரல் ஏஐங்கிறது சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல வர்ற மாதிரி மனுஷங்க மாதிரி எல்லா வேலையும் செய்யற ஒரு மெஷின். அது இன்னும் வரல. ஆனா ஜெனரேட்டிவ் ஏஐ இப்போ நிஜம். நீங்க ஒரு வரிய கொடுத்தா அது கவிதை எழுதுறது, ஒரு ஐடியாவை சொன்னா படம் வரைகிறதுன்னு புதுசா ஒன்னு உருவாக்குறது தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. சரி, இப்போ மெஷின் லேர்னிங் எப்படி கத்துக்குதுன்னு பார்க்கலாம். இதுல வகை, ஒரு ஸ்டூடெண்ட் கையில ஃபிளாஷ் கார்ட்ஸ் வச்சு படிக்கிற மாதிரி. கார்டோட ஒரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் பதில் இருக்கும்ல. ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில் தெரிஞ்சு கத்துக்கிற மாதிரி தான் இதுவும். இததான் டெக்னிக்கலா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னு சொல்றோம். பேர்ல இருக்கிற மாதிரியே ஒரு சூப்பர்வைசர், அதாவது ஒரு டீச்சர் கூடவே இருந்து சொல்லிக் கொடுக்கற மாதிரி. நாம என்ன பண்ணுவோம்னா, ஆயிரக்கணக்கான பூனை போட்டோவை கொடுத்து இது பூனை, இதுவும் பூனைன்னு லேபிள் பண்ணிடுவோம். இத வச்சு எது பூனை இல்லைன்னு அது தெளிவா கத்துக்கும். இதுல 2 முக்கியமான டைப்ஸ் இருக்கு. ஒன்னு கிளாசிஃபிகேஷன், ஒரு இமெயில் ஸ்பேமா இல்லையான்னு பிரிக்கிறது, இல்ல ஒரு போட்டோல பூனை இருக்கா இல்லையான்னு சொல்றது. இது மாதிரி வகை பிரிக்கிறது தான் கிளாசிஃபிகேஷன். 2வது ரிக்ரெஷன், இது நம்பர்ஸை கணிக்கிறது. நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் விலை என்னவா இருக்கும், இல்ல ஒரு வீட்டோட விலை எவ்வளோ போகும்னு ஒரு நம்பரை சொல்றது. சரி, டீச்சர் வச்சு சொல்லி கொடுத்தா ஓகே. ஆனா டீச்சரே இல்லாம ஒரு மெஷின் எப்படி கத்துக்கும்? இப்போ டீச்சர் கிடையாது, ஒரு ரூம் ஃபுல்லா கலந்து கிடக்கிற பொம்மைய கொடுத்து ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் குரூப் பண்ணுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் மெஷின் தனியா டேட்டாக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேர் தான் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இங்க நாம இதுதான் சரின்னு எந்த பதிலையும் கொடுக்க மாட்டோம். டேட்டாவை அள்ளி கொடுத்துட்டு இதுல இருக்கிற பேட்டர்னை நீயே கண்டுபிடின்னு சொல்லிடுவோம். உதாரணத்துக்கு, கஸ்டமர்ஸ் வாங்குற பொருளை வச்சு அவங்கள அதுவாலே பல குரூப்பா பிரிக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இதுல கிளஸ்டரிங், அசோசியேஷன்னு 2 முக்கியமான டெக்னிக்ஸ் இருக்கு. கிளஸ்டரிங்னா குரூப் பண்றது. அசோசியேஷனுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். நீங்க அமேசான்ல ஒரு பொருள் வாங்கும்போது இத வாங்கினவங்க இதையும் வாங்கினாங்கன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வருமே, பாத்திருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த அசோசியேஷன் ரூல் தான். இப்போ 3வது ஒரு வகை இருக்கு. இது ரொம்பவே வித்தியாசமானது. ஒரு நாய்க்குட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது கரெக்டா ஒரு கமாண்டை ஃபாலோ பண்ணுச்சுன்னா நாம ஒரு பிஸ்கெட் கொடுப்போம். தப்பு பண்ணா நோன்னு சொல்வோம்ல. பாராட்டும் திருத்தமும் மூலமா அது கத்துக்கிற மாதிரி தான் இது. இந்த முறைக்கு பேரு தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இங்க ஏஐய ஒரு ஏஜென்ட்னு சொல்வோம். அது ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி. அது எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இல்லனா லைஃப் குறையும். இப்படி ஆயிரக்கணக்கான தடவை விளையாடி தோத்து ஜெயிச்சு கடைசில எப்படி ஜெயிக்கிறதுன்னு பெஸ்ட் வழியா அதுவே கத்துக்கும். ஓகே, இப்போ மிஷின் எப்படியெல்லாம் கத்துக்குதுன்னு 3 வகை பார்த்துட்டோம். ஆனா ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்குறதுனா சும்மாவா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. அது ஒன்றும் மேஜிக் இல்ல. ஒரு ஃபேக்டரியில ஒரு பொருள் தயாராகிற மாதிரி இதுக்கும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. அதை தான் மிஷின் லேர்னிங் பைப்லைன்னு சொல்லுவோம்.
இந்த பைப்லைன்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் டேட்டாவை தயார் பண்றது. ஒரு நல்ல சாப்பாடு செய்ய காய்கறி எல்லாம் சரியா வெட்டி கழுவி வைக்கணும்ல, அந்த மாதிரி தான். முதல்ல நம்மகிட்ட என்ன டேட்டா இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் அதை ஒரு ஒழுங்கான ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். மூணாவதா அதுல இருக்கிற தப்பெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணணும். நாலாவதா தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா தகவல் சேர்க்கணும். அஞ்சாவது எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணணும். கடைசியா அந்த பக்காவான டேட்டாவை எடுத்து மாடலுக்கு ட்ரெயினிங் கொடுக்கணும். சரி, இப்போ ஏஐ உலகத்துல ஒரு குட்டி டூர் போயிட்டு வந்துட்டோம். இது எல்லாத்துல இருந்தும் நாம முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன எடுத்துட்டு போக போறோம்? 3 பாயிண்ட் தான், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ஏஐங்கிறது ஒரு பெரிய கடல்னா எம்எல்ங்கிறது அதுல நாம போற கப்பல். 2, மெஷின்ஸ் 3 விதமா கத்துக்கும். 1 டீச்சர் வச்சு, இல்லனா அதுவாவே, இல்லனா தப்பு பண்ணி. 3, ஒரு மாடலை உருவாக்குறதுங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ், மேஜிக் இல்ல. கடைசியா இந்த ஒரு லைன்ல எல்லாத்தையும் அடக்கிடலாம். ஒரு எம்எல் மாடல்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. அது டேட்டாவை உள்ள வாங்குது, ஒரு அல்காரிதம் வச்சு ப்ராசஸ் பண்ணுது, கடைசியா ஒரு ரிசல்ட், அதாவது ஒரு கணிப்பை வெளியே கொடுக்குது. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. இப்போ கேள்வி என்னன்னா, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த டெக்னாலஜி நம்மளோட எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நன்றி.